இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் 9 இந்த அளவுக்கு பேச்சு, பிக் பாஸ் 10 எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க, இந்த பிக் பாஸ் 10ல யார் ஹோஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்னா இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டோட அப்டேட் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு மேல சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக்கு பக்கத்துல ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அங்க இல்லன்னு பாத்தீங்கன்னா கீழே அந்த கமெண்ட் செக்ஷன் கிட்ட ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க வீடியோ கூட போலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 9 எப்படி போச்சு, எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்கே உள்ள விட்டவங்களும் சரி, பாதில இருந்து உள்ள வந்தவங்களும் சரி, எல்லாமே வந்து ஒரு பிக் பாஸ் 9 அழிச்ச மாரி தான் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா அழிச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி மறுபடியும் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல போனவங்களா இருந்தாலும் சரி, நடுவில் வந்தவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்ல போனவங்களும் சரி, நடுவில் வந்தவங்களும் சரி, அதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் இருந்துச்சு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சத்தம் அதே மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனா வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் கொஞ்சம் சவுண்ட் கம்மியானவே இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சீசன் 9 போயிட்டு இருந்துச்சு சொல்லணும். சீசன் 9ல பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா தான் போயிட்டு இருந்துச்சு சொல்லி, ஏன் இவங்க அப்படி பண்றாங்க, ஏன் இந்த அளவுக்கு யாரும் கண்டிக்கல, ஏன் ஃபோர்ஸ் இப்படி பண்றாரு, எல்லாமே வந்து ஒரு செக்மெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு நான் சொல்லணும். இந்த நெகட்டிவ் தடுக்கிறதுனால நிறைய கார்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து வார்னிங் கொடுத்தாங்க, நிறைய ரோஸ்ட் நடந்துச்சு. ஆனா நம்ம விஜேஎஸ் பிக் பாஸ் 9ல செம்மையா ரோஸ்ட் பண்ணாரு, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு. வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முத நாள் வந்து செம்ம ரோஸ்ட் பண்ணாங்க. எல்லா ஹவுஸ் மட்டும் வச்சு செஞ்சாங்க தான் சொல்லணும். விஜேஎஸ் அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் விஜேஎஸ் இது எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, விஜேஎஸ் அந்த இடத்துல முடிச்சுட்டாங்க சொல்லணும். ஏன்னா விஜேஸ் வெளில வந்த பிரச்சனும் சரி, உள்ள இருந்த பிரச்சனும் சரி, ரொம்ப ரொம்ப இதாயிடுச்சு. அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருந்தனால அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இது கண்டிக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு உள்ள இருக்காரு, ஃப்ரெண்டு எவ்வளவு சொன்னாலும் இவர் என்ன கண்டுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் எல்லாமே அந்த விஜேஎஸ்க்கு இந்த சீசன் இருந்தது. அதனால இது மட்டும் இல்ல, சீசன் 8 சாச்சனா வச்சு விஜேஎஸ் வந்து எங்க ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லணும். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீசன் எப்படி சீசன் 10ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இப்ப ஸ்டார்டிங்கே ஒவ்வொன்றா பார்த்தோம்னா நம்ம பிக் பாஸ் 10ல ஹவுஸ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிதாங்க. எப்படியும் பிக் பாஸ் 9ல ஹவுஸ் ஃபுல்லா கலர்ஃபுல்லா தான் இருந்தது. இப்போ அப்ப பிக் பாஸ் 10ல செம்ம கலர்ஃபுல்லா கொண்டு போவாங்க. அதுவும் 10th இயர், இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 10 ரொம்ப 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 அதிகமா கொண்டு போவாங்க தான் சொல்லணும். நல்லா வந்து கலர்ஃபுல்லா இருக்கும் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சீசன் தான் புதுசா வந்து 9th சீசன் தான் புதுசா வந்து தல ரூம்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து இந்த 10th சீசன்ல பாத்தீங்கன்னா தல ரூம் நல்லா பெருசா கொண்டு வர மாதிரி இருக்க ஐடியாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வீதா பிரிச்சிருந்தாங்களா. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஃபயர் அண்ட் வாட்டர்னு பிரிச்சிருந்தாங்க. அடுத்த வாட்டி எப்படி இருக்கும் யோசிக்கும் போது தெரிஞ்சது இந்த மாதிரி கூட இருக்கலான்ட்டு. அதுல வந்து 3 செக்மெண்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் டெவில் அப்படி கான்செப்ட்ல கொண்டு வரலாம். இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோ வில்லன் அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் 9ல பாத்தீங்கன்னா லக்ஸுரி அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ் ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபயர் வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போறப்பே சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க ஃபயர் வாட்டர் உள்ள இருந்துச்சு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் உள்ள. ரெண்டு லக்ஸுரி ஹவுஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் இது மாதிரி தான் ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபயர் அண்ட் வாட்டர் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க தோணுது. பாப்போம் என்ன பண்ணி வைக்கிறாங்க. சோ ஹவுஸ் ஃபுல்லா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வாட்டி லிவிங் ஏரியாவும் கொஞ்சம் ஏத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சனை இருந்த மாதிரியே ஓரத்திலே வச்சிருவாங்க. நீங்க எல்லா சீசனையும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கிச்சன் கொஞ்சம் ஓரத்துல இருக்கும். ஆனா இந்த சீசன் கிச்சன் தூக்கி சென்டர்ல தூக்கி வச்சிருந்தாங்க. சோ சீசன் 10ல பாத்தீங்கன்னா கிச்சன் ஓரத்துல இருந்திருக்கும். ஏன்னா நிறைய திருட்டு பிரியாணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சம்பவம் கிச்சன்ல தான் நடக்கும். அதான் நடுவில் வச்சனால அங்க ஒண்ணும் நடக்க முடியல. சோ இந்த ஆட்டி தூக்கி சைட்ல வச்சிருவாங்க நினைக்கிறேன். சைட்ல வச்சு சம்பவத்தை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க போல. அந்த அளவுக்கு அதே மாதிரி தான் இந்த சீசன் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஓகே, ஹவுஸ பத்தி இதோ ஒரு கொஞ்சம் தான் ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் பத்தி உங்களுக்கே தெரியும். பிக் பாஸ் எடுத்த கண்டஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் பிக் பாஸ் எடுக்க போறாங்களா கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லணும். இந்த வாட்டி பிக் பாஸ் 9ல இந்த கண்டஸ்டன்ஸ் எடுத்த போது உங்களுக்கே தெரியும் இந்த கண்டஸ்டன்ஸ்னா ஏன் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 8ல எல்லாமே சீரியல் ஆக்டர்ஸா இருந்ததுனால எல்லாமே சீரியல் ஆக்டர்ஸா போடுறீங்க, வெளியில இருந்து இன்ஃபுளுன்சர் எடுத்து உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வெளியில சோசியல் மீடியா சரி எல்லா இடத்துலயும் பிக் பாஸ் 8 அப்போ பேசிட்டு இருந்தாங்க. ஏன் சீரியல் ஆக்டர்ஸா இருக்காங்க, உங்க காலத்துல நீங்க போடுவீங்களா, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. சோ அதை மாத்தலான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் 9ல தூக்கிட்டு வந்து இன்ஃபுளுன்சரா உள்ள விட்டா, இன்ஃபுளுன்ஸ் சொல்ல முடியாது, கொஞ்சம் இன்ஃபுளுன்சர் இருந்தாங்க. இன்ஃபுளுன்சர் கொஞ்சம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமஸ் இந்த இடத்துல இவங்க கடுப்பாவாங்க, இவங்க வந்து நல்லா ஃபேம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டாங்க. உள்ள தூக்கி போட்டதான் தப்பா போச்சு. எல்லாமே வந்து இப்ப மாத்தி அடிச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா யார் வச்சு செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள பிக் பாஸ் என்ட்ரி ஆகப்பே திவாகர் அண்ட் கலையரசன் அப்புறம் பாத்தீங்கன்னா அரோரா இவங்க 3 பேரையும் வச்சு ஓட்டுனாங்க சொல்லி இவங்க எதுக்கு உள்ள விட்டீங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் 2 கண்டஸ்டன்ஸ் இவங்க 2 பேர் போனாங்களா, அதுல போயிட்டு இப்படி பண்ணிட்டாங்க. இந்த உள்ள போன இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆனவங்க தான். அதுல பாத்தீங்கன்னா இதுல உள்ள வந்து அவங்க யூஸ் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா பண்ணாங்க. 2 பேர் யூஸ் பண்ணாங்க சொல்லணும். யாருன்னு கேட்டீங்க கலையரசன் அண்ட் அரோரா இவங்க 2 பேரும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க நேம அந்த இடத்துல மாத்தினாங்க. இந்த தர்பூசணி என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியல. அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெளில போனதை விட 2வது வந்து நெகட்டிவ் வாங்கினது அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இந்த இடத்துல
விதத்துல சேனல் வந்து ஒரு நல்ல இது பண்ணிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க 2 பேத்தையும் மாத்தி வெளில அனுப்பியிருக்காங்க தான் சொல்லணும். மொத்த இதையும் மாத்தி வெளில அனுப்பியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்க பாருங்க, இந்த வாட்டி எப்படியும் கரெக்டான இன்ஃபுளுசராக இருப்பாங்க, கரெக்டான ஃபேம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியல் ஆக்டர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பிக் பாஸ் 8 பத்தி உங்களுக்கு தெரியும், நான் டாக்ஸிக்கா இருந்தது. இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டாக்ஸிக் தான் இருந்தது. ஸோ பிக் பாஸ் 8 மாரி கொஞ்சம் நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் எடுத்தாலும் எடுப்பாங்க. கொஞ்சம் இப்போ 24 பேர்த்துல 20 பேர் வந்து சீரியல் ஆக்டர்ஸா, ஒரு 4 பேர் வந்து இது ஃபேமா எடுத்தாலும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அன்னோன் ஃபேஸ் அவங்களே எடுத்தாலும் எடுக்கலாம். இதே மாதிரி நிறைய பிக் பாஸ் 10ல நடக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இருக்கலாம்னு தான் சொல்லணும். இதே மாதிரி கண்டஸ்டன் நிறைய பேர் வாங்க. எப்படியும் இந்த சீசன் 24 பேர் நினைக்கிறேன். அது 24 பேர் வந்தாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்கே 20 பேர் உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைல்ட் கார்ட்ல 4 பேர் வந்தாங்க. ஸோ 24 பேர் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 10 24 பேர் இருப்பாங்க. பிக் பாஸ் 10 அது கூட அதிகமானாலும் ஆகலாம். என்னன்ட்டு பிக் பாஸ் 10ஓட அப்டேட் கொஞ்சம் வந்தாதான் தெரியும். அப்புறம் இந்த சீசன்ல யார் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த சீசன்ல வேற யாரும் இல்ல, விஜேஎஸ் தான் இந்த சீசனே ஹோஸ்ட். அவர் நம்ம சீசன் 9ஓட ஃபினாலே சொல்லிட்டாரு, அடுத்த வாட்டி வருவேன், என்ன வந்து நல்லா வந்து ஓட்டுங்க, ட்ரோல் பண்ணுங்க, நான் வந்து நல்லா வளர்ந்துகிட்டே இருப்பேன், பிக் பாஸும் நல்லா போகும், உங்களுக்காக நான் விரைவில் சந்திக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விஜேஎஸ் தான் அடுத்த சீசன் 10லயும் ஹோஸ்ட்ன்ட்டு. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா விஜேஎஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணி 2 சீசன் முடிஞ்சிருக்கு. அது 8 or 9 முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதுல 8ல பாத்தீங்கன்னா சாச்சனா அவங்க பொண்ணா நினைச்சா அவங்களுக்கு நல்லா ஃபேவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சீசன் 8ல வச்சு செஞ்சதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா சீசன் 9ல பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்களை வந்து மட்டும் கொஞ்சம் மெதுவா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வெளில வந்துச்சு. அந்த விஷயத்த நான் பார்த்து பார்க்கும்போது தான் இந்த சீசன்ல விஜேஎஸ்க்கு சம்பந்தமா ஒருத்தரை கூட உள்ள எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க இவங்களுக்கு சம்பந்தமா யாச்சும் உள்ள வந்தாலே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க சாட்சனாவே எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் பண்ணாங்க. கொஞ்சம் ஃபேவரிசம் இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பிரஜன் அண்ட் பிரஜன் இருந்த போதும் அப்படிதான் இருந்தது. பிரஜன் வெளில போட்டதுக்கப்புறம் சாண்ட்ராக்கு ரோஸ்ட் இந்த சீசன்ல சாண்ட்ராக்கு ரோஸ்ட் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லணும். அது ரோஸ்ட்ங்கிறே இருக்காது. ரோஸ்ட்னு பேர்ல ஏதோ பண்ணிட்டு அப்படியே போயிருவாங்க. சோ இதே தான் நடந்துச்சு. இதால விஜேஎஸ்க்கு நிறைய நெகட்டிவ் வந்துச்சு நான் சொல்லணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட் ஒய்ஃப், அதனால தான் அப்படி பாக்குறாங்க, அவங்க பொண்ணா நடிச்சிருக்காங்க, சோ அதனால அவங்க அப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி விஜேஎஸ்க்கு நிறைய விமர்சனம் நிறைய வந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ விஜேஎஸ் வந்து இந்த சீசன் 10ல எப்படியும் அவங்க கூட நடிச்சவங்க இல்லாட்டி அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையும் உள்ள விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அது மட்டும் இல்லாம விஜேஎஸ் வந்து இந்த 2 சீசன்ல எப்படியும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அடுத்த சீசன்ல இன்னும் பெட்டரா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சீசன் 8ஓட சீசன் 9ல போற அளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகம் நல்லதா ரோஸ்ட் நல்லா பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ சீசன் 10லயும் விஜேஎஸ் வந்து நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நல்லா பண்ணுவாரு. சீசன் 9ஓட நல்லா பண்ணுவாருன்ட்டு நம்பலாம். ஓகே, அடுத்தது வந்து சீசன் 10 எவ்வளவு பாசிட்டிவா எடுத்து போக முடியுமோ அவ்வளவுக்கா பாசிட்டிவா எடுத்து போவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீசன் 9 பத்தி உங்களுக்கே தெரியும். அவங்களால பிபி டீமாலேயே அந்த சேனலால அந்த போஸ்டால இவங்களாலே தாங்க முடியல. போஸ்டே ஒரு இடத்துல கடுப்பா இருப்பாங்க, பிபி டீம் எல்லா இடத்துலயும் எல்லாமே கடுப்பா இருப்பாங்க. சோ இந்த கடுப்பு வந்து நம்ம சீசன் 10ல இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்றோம், பர்ஃபெக்டா பாசிட்டிவா கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். பாசிட்டிவானா ஃபுல்லா சண்டே இல்லாம கொஞ்சம் ஜாலியா அப்படின்னா போயிருக்க மாட்டாங்க. எப்படி உள்ள சண்டை நடக்கும், ஆனா இந்த அளவுக்கு சண்டை நடக்காது. எதுக்கத்தாலும் பீப் போட முடியாது, அந்த அளவுக்கு சண்டை இருக்காம எல்லாத்தையும் தடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி இன்டர்வியூ நான் ஃபுல் இன்டர்வியூ வச்சுதான் அனுப்புவாங்கன்னு சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்களே தெரியும், இந்த வாட்டி இன்டர்வியூ வச்சு அனுப்பிச்சுடுறாங்க. எல்லாமே உள்ள ஒன்று சொல்லிட்டு வெளில ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரம்யா ஜோ எடுத்துக்கிட்டோம். ரம்யா ஜோ வந்து அந்த இடத்துல உங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்காங்களா, அவங்களும் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நந்தினி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல வெளில வந்திருப்பாங்க. இதே மாதிரி வந்து நிறைய பேர்த்த நிறைய இன்டர்வியூ ஒழுங்கா எடுக்காம தான் உள்ள அனுப்பிடுவாங்க. ஃபேமா இருக்கீங்களா, சரி உள்ள போங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த தப்பு வந்து சீசன் 10ல பண்ண மாட்டாங்க நம்பலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா போகணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சீசன் 10 போல ரொம்ப நெகட்டிவா கொண்டு போனாங்கன்னா அவ்வளவுதான், பிக் பாஸே மூடிடுவாங்க தான் சொல்லணும். ஏன்னா சீசன் 9லயே உங்களுக்கே தெரியும், போலீஸ் வச்சு எல்லாமே வந்து போராட்டம் மட்டும் இருக்கட்டும் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதை இங்க தடுக்கிறதுக்கு இப்ப சீசன் 10ல நல்லா நார்மலா இது பண்ணிடுவாங்க. அது இல்லாம சில சண்டையாலையும் உள்ள போடுவாங்க. பார்ப்போம் யார் போறாங்க என்ன பண்றாங்கன்ட்டு. ஓகே, இந்த பிக் பாஸ் 10ஓட அப்டேட்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இனிமேல் தான் வீடு கட்டவே ஆரம்பிப்பாங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சு அவங்க கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்புறம் சில பேர் வந்து நார்மலாவே இன்டர்வியூ வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்டர்வியூ வச்சு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவாங்க. இது செலக்ட் பண்ணி முடிக்கிறதுல ஜூன் லாஸ்ட்ல நமக்கு கொஞ்சம் அப்டேட் வந்துடும். அண்ட் ஜூலை லாஸ்ட்ல இவங்க தான் போறாங்க அப்படின்னு கொஞ்சம் 20 பேர்த்துல வந்து ஒரு 10 பேர் வந்து தெரிஞ்சிருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த வீடு இங்கதான் கட்டுறாங்க, வீடு எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் என்ன பிளான் பண்ணி உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளில வந்துடும். அப்புறம் பிக் பாஸ் அந்த செப்டம்பர் மந்த் தான் சேனலே எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. சேனலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். ஜூன் லாஸ்ட் வந்து நம்ம அப்டேட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனல்ல
ஜூன் லாஸ்ட்ல இருந்து அப்டேட் வர ஆரம்பிச்சிடும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே பிக் பாஸ் 10க்காக வெயிட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 9 கொண்டாட்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய பேர் இன்ஸ்டா மெசேஜ் பண்ணிருந்தீங்க. அது சுத்தமா தெரியல. வந்தா உங்களுக்கு நான் நிஜமாலே அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் ஒரு அப்டேட் வரலாம் தான் சொல்லணும். அந்த டான்ஸ் பிராக்டிக்ஸ் நான் ஒரு வீடியோ சொல்லிப்போ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் கொண்டாட்டம் சொல்லிட்டு. அந்த டான்ஸ் பிராக்டிஸ்க்கு வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்கா கூட இருக்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு ஷோக்கா கூட இருக்கலாம். சோ அது என்ன ஒன்றும் தெரியல. இன்னொரு பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பத்தி அப்டேட்டே இல்ல. இருக்கா இல்லையானே தெரியல. ஓகே ரைட். ஓகே, இதை பத்தி நம்ம பிக் பாஸ் 10 பத்தி பேசுவோம் வந்தோம். ஸோ இதை பேரு தான் பிக் பாஸ் 10 இருக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்போம் எப்படி கொண்டு போறாங்க, என்னென்ன பண்றாங்கன்ட்டு. இதோட நம்ம வீடியோ முடிந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை அமைக்கிட்டு பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.